பின்னாடி இருக்கு சாமி. கட்டி போட்டுருக்கேன். அது வேண்டாம், நோச்சக்கடாயா வேற ஒரு நோயும் கிடையாது. காலில் தான் கொஞ்சம் எரி. அப்படியே நடக்கும்போது கொஞ்சம் இருக்கும். அப்பா இல்ல என்ன தெரியுமா, சுட்டு வைக்கணும். கோழி கோழி சொன்னா கன்னி கோழி. ஞாயிற்றுக்கிழமை ஆகட்டும் சாமி. என்ன கோழி? தக்கா கோழி வெட்டக்கூடிய நேரத்தில் போய் தலையை கட்டி போடுறாங்க. தக்கா கோழி கேட்கலப்பா. அதாவது பொட்டை கோழின்னு சொன்னா கன்னி கோழி, முட்டை போடாத கோழி. கன்னி கோழியா? கன்னி கோழி எப்படி தாண்டி கண்டுபிடிக்கிறது? நாளைக்கு முட்டை கோழிய கோழி, இன்னைக்கு பார்த்தா தெரியும் மூக்கு சிவப்பு இருக்கும். நீங்க கோழி பண்ணாங்க போடாதீங்க. அப்புறம் உங்களுக்கே மூக்கு சொத்து இருக்கு, நீங்க கோழிக்கே மூக்கு சொத்து. அதாவது பொட்டை கோழியை பிடிச்சி சரி நெஞ்சாம்பட்டையை பிளந்து அழகா சுட்டு பட்டையில பொதிஞ்சு படத்துல கொண்டு போய் படப்பு. ஆமா சரி வைக்கிற சொல்ல. அது மட்டுமல்ல பொட்டை கோழி ஆனதுல சுட்டு சரி மூளையோடு கிண்டி வைக்கணும். அது மட்டுமல்ல தோண்டியில கல்லு கொண்டு வைக்கணும். சரி தோண்டியில கல்ல கொண்டாச்சுன்னா தோண்டி பிஞ்சு போய் சொல்லு. கல்லு இல்லப்பா கல்லு. கல்லா? ஆமா. பகையில கைப்பற்றி இருக்கக்கூடிய நேரத்தில் கல்லு கேட்கிறீங்க சாமி. அங்க போ, கிழக்க போ. எங்க? சீதப்பாலுக்கு போ, இல்ல சிவகாமிபுரத்துக்கு போ. சிவகாமிபுரம் நம்ம உடம்புடி பக்கம். சீதப்பால் அங்க இந்த பக்கம். ஆமா நைட் கல்லா கிடைக்கும். எந்த பக்கம்? எந்த ஊரு எந்த திசையில இருக்குது? ஒரு இடத்துல போனாலும் கண்ணு கிடைக்காது, தள்ளி விட்டுருவாங்க உங்களுக்கு. அப்படியா? ஆமா. எப்படியாவது கொண்டு வைக்கணும். வருஷத்துக்கு ஒருக்கா தானே எனக்கு நீங்க கொண்டு கொடுக்குறீங்க, அதனால கொண்டு வைக்கணும். அது மட்டுமல்ல குப்பையிலே சாராயம் என்ன சாராயத்துக்கு மேக்கப்போ வில்லுக்குறி இல்லைன்னா கொல்லங்கோடு. அது பேட்டரி கட்ட குழந்தை கொடுத்துருவோம். என்ன வில்லுக்குடியில போச்சுன்னா மலையில இருந்து உருட்டி விட்டுருவோம். போலீஸ் வேற வந்துருவான். போலீஸ் வந்தா என் பெயரை சொல்லி எப்படி சுடலைக்கு கொண்டு போறேன்னு சொல்லி. அப்படிதான் ஒரு நாள் சொன்னேன். எப்படி சொன்னா? சுடலை சாமிக்கு கொண்டு போறேன்னு சொன்ன உடனே என்ன சொன்னா தெரியுமா? சும்மா கலையில சொல்லிட்டு என்ன கொண்டு கொண்டு போயிட்டான். அப்படியா? அடி சாதாரணப்பட்ட அடி. உனக்கு வலிச்சா? எப்படி அடி தெரியுமா? சின்னதுக்கு அந்த பக்கம் 2 பேரும் நின்றுட்டு கையை பிடிச்சுக்கிட்டு பின்னால போட்டு தன்னை எவ்வளவு அடிச்சா? நீ என்ன மனசுல நினைச்சியா? உங்களை மனசுல நினைச்சு தொடலே சொல்லப்பதான் அடிலே சொன்னான். மனசார நீ நினைக்கல. ஆமா மனசுல நினைச்சா உனக்கு அடி விழுந்திருக்காது. அப்படியா? அடிச்சிருக்காது. பட்டாடி எனக்கு தானே அதே போல உங்களுக்கு கிடைச்சிருக்காதானே தெரியும். அது மட்டுமல்ல நாங்க 21 ஆளு நிக்கிற அண்ணன் தம்பி. 21 வாழைகளை எண்ணி போடணும். ஓரைக்கு 3 பழம் எண்ணி வைக்கணும். என்ன மழை இல்லாம தோட்டத்துறம் தழுங்கி போயிருக்கு. நீங்க 21 வாழையில போடணும்னு சொல்றீங்க. ஒரு இடையில 3 வச்சு காட்ட முடியாது. சுடலைக்கு மறந்து பேசுறியா? ஏன்னா எனக்கு இப்படி ஒருத்தன் எனக்கு சோழப்பட்டான். என் நண்பன் சரி தம்பி இன்னைக்கு எப்படியாவது நீ சாப்பிட்டு தான் போடணும்னு சொன்னான். சரி ஏதோ அற்புதத்தானேன்னு சொல்லிட்டு நானும் அவன் வீட்டுல போய் ஒரு இலையை போட்டான், தண்ணியை தெளிச்சான். இலையில கூட்டுல பரவாயில்ல சோறு சாப்பிட்டாச்சு. சரி சாப்பிட்டு முடிக்கிறத இலையை எடுத்து போடணும்னு அவன் எடுத்து விட்டாங்க. நான் சாப்பிட்டேன் இல்ல
நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு ஏப்பா இல்ல சும்மா சும்மா இலை வாங்க போக முடியாது இந்த இலையில நீங்க 41 ஆள் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க அப்படியா? ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு இலையில 41 பேர் நீ சோறு கொடுத்துருக்காங்க அந்த ஆள் எப்படி இருக்காங்க அப்ப உங்களுக்கு வாங்கி வந்திருக்கணுமே. இல்லை அவங்களும் உடனே அவன் மூஞ்சிலே வாங்கி அப்படியா? ஆமா பரவாயில்லை. அதான் நாங்க 21 ஆளு நிக்கிறோம். 21 வாழைகள் எண்ணி போடணும். போடுற சாமி நான் தோற்று ரத்தம் விடணும். போடுறேன் எல்லாம் போட்டியா? ஆமா இனி நாங்க பூலோகம் போய் வர்றோம். உலகம் போறீங்களா? ஆமா நடந்து போறீங்களா பஸ் போறீங்களா? மாயமா போகும். மாயமா போகணும். மாயமா போகும். அப்ப தெரியாம போறதா நல்லது. ஸ்ரீ கைலாசமலையிலே வீமபட சிவ சுடலைமாட சுவாமி அண்ணன் தம்பிமார்கள் 21 பேரும் முறையிலே நிலையமெல்லாம் வாங்கிவிட்டு பூலோகம் புறப்பட்டு வருகின்றார். யார் யாரெல்லாம் வருகிறார்கள்? மாட்டு சுடலை மாட்டனா மாட்டு சுடலை மாட்டனா பிரம்ம சக்தியா பிரம்ம சக்தியா நல்லது மாட்டனா யாக்குமா